வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு பூக்கோலம் போடலான்னு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். தனிஷ்க்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கோலம் ஃபுல்லா வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்திருந்தது. பொங்கலுக்கு இந்த வாட்டி ஊருக்குலாம் போல. அதனால சாப்பிட்டு தூங்க வேண்டியதா, லீவ் ஃபுல்லா ரெஸ்டிங் மோடு தான் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல அத்தானோட மாமா, மாமி எல்லாம் ஃபேமிலியா திருநெல்வேலிலேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிட்டோம். ஏன்னா கடைசியா நாங்க சென்னையில இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்தது. இங்க பெங்களூர் வந்த பிறகு இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டா எங்க வீட்டுக்கு வராங்க. அதனால எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நார்மலா யாராவது வராங்க அப்படின்னாலே நானும் தனிஷும் தலைகீழ நடந்துட்டு இருப்போம். அதுலயும் இவங்க வந்துட்டு எங்களோட ஃபேவரட் பெர்சன்ஸ் ஆகும். அதனால எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நைட்லாம் சரியா தூங்கவே இல்ல நாங்க. அவங்களுக்கு வேண்டி கொஞ்சம் குல்ஃபி, பாப்சிக்கிள்ஸ் அப்புறம் ப்ரௌனி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்களுக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, தோசை வித் கடலைக்கறியோட முடிச்சாச்சு. நைட்டு ஒரு 1:30 மணி அந்த டைம்ல தான் அவங்க ரீச் ஆனாங்க. அதுவரைக்கும் நாங்க வந்துட்டு தூங்காம எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணி, அவங்க வந்தப்புறம் நெறைய கதையெல்லாம் பேசிட்டு லேட்டா தான் தூங்குனது. எல்லாரும் தூங்கி எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. நானும் எந்திரிக்க ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பூரி, சன்னா மசாலா காலைல டிஃபனுக்கு செஞ்சு குடுத்துட்டு, அப்புறம் செஞ்சு வச்சதெல்லாம் டேஸ்ட் பண்ண குடுத்துட்டு, அப்புறம் ஃபுல்லா 4 நாள் ஃபுல்லா அவுட்டிங் தான்.